அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் மேக்கர் 65. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து கரைந்துன்னு சொல்லுங்க. நான் என்ன செய்வேன்னா சுடு தண்ணியில் நான் செய்ய மாட்டேன், எனக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன செய்வேன், 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மீன் மேக்கரை வந்து பச்சை தண்ணியிலேயே ஊற வச்சுருவேன். கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னாலே அதுதான் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வீடியோக்காண்டி கொஞ்சோண்டு கலர் பொடி போடுறேன், அப்புறமா வந்து கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டுக்கோங்க, அப்புறமா உப்பு, சும்மா சாதாரணமாக மசாலா பொடி, இந்த 3 மட்டும் தான் நான் போடுவேன். மூணையும் போட்டு என் மகன் போட்டாங்க. மூணையும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு இது அந்த நம்ம இது பண்ண தண்ணியிலே அது சரியாக வரும். எனக்கு வந்து கொஞ்சம் மாவு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எண்ணெயை காய வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காய வச்சு போட்டுட்டு இது அதாவது எண்ணெயில் போகிறப்பே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. பெரியவங்க சாப்பிட்றதா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே.